ஒரு வீட்டுக்கு புதுசா குடி போறீங்க. அங்க ஒரு பேய். அதுவும் அழகான பொண்ணு. உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. என்ன பண்ணுவீங்க? ஹலோ கைஸ். இன்னைக்கான வீடியோல புதுசா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு கொரியன் டிராமாவ பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆற கொரியன், சைனீஸ் டிராமாவோட அப்டேட் அண்ட் ரிவ்யூ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற டிராமா மை ரூம்மேட் கோஸ் திவா. இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு மியூசிக்ல பயங்கரமா சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக கஷ்டப்பட்டு பார்ட் டைம்லாம் பண்ணி சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு ஸ்டூடியோவை வாங்குறான். அங்க அவனுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அதுல சுமார் 100 வருஷத்துக்கு பழமையான எல்பி டிஸ்க் கிடைக்குது. அதை பிளே பண்ணா ஒரு பொண்ணு பாடின சாங் பிளே ஆகுது. அதை மெய் மறந்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்க, அப்ப நம்ம கோஸ்ட் ஹீரோயின் அவங்களுக்கு முன்னாடி வராங்க. ஹீரோயின் என்னடானா அவங்கள ஒரு கோஸ்ட் கூட பார்க்காம ஸ்டூடியோ விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் தான் ஒரு கோஸ்ட்ங்கிறதையும் மறந்து ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கோஸ்ட ஸ்டூடியோ விட்டு துரத்துனாங்களா இல்லையா, நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே மியூசிக்ல அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா, உண்மையிலேயே அந்த கோஸ்ட் யாரு அப்படிங்கறத ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஸ்டோரி ஓவர் பில்டப் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு. பர்சனலி எனக்குமே இந்த ஸ்டோரி லைட்டா கனெக்ட் ஆச்சு. லாங் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட்டான சீரிஸ் பார்த்த ஃபீல். இது லவ், எமோஷனல், ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு டிராமா. மொத்தமே 4 எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஓவராலாவே 2 hours குள்ள தான் வரும். சோ இந்த சீரிஸ் பிளேஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா பாய் அண்ட் டேக் கேர்.